வார் இப்போ இன்னைக்கு போர் ரத்து பண்ணுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அது இன்னும் உறுதி செய்யப்படலைன்னு நினைக்கிறேன். போர் இருக்கும்போது என்ன, நாங்கள் பதுங்கு குழியில் பதுங்கு அறையில் போயிருப்போம். ஸோ பதுங்கு அறையும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா முன்னாடி வந்தது எல்லாமே சின்ன ஒரு ஒரு தீவிரவாத அமைப்புகளுக்குள்ள இருந்த ஒரு போர். ஆனால் இப்போ இருக்கிறது பாரு, 2 நாடுகளுக்கு மத்தியில் உள்ள போர். ஸோ அந்த போரில் மிகப்பெரிய போர். ஆக்சுவலாக ஈரானும் இஸ்ரேலுங்கிறது ரெண்டும் மிகப்பெரிய போராக இருந்துச்சு இந்த டைம். அதனால தான் இந்த டைமில் எங்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து அப்புறம் போன வியாழக்கிழமை நாங்கள் இந்திய அயலகத்துறையை, இஸ்ரேலில் இருக்கிற இந்திய அயலகத்துறையை நாங்கள் தொடர்பு கொண்ட போது எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு உதவி செய்தாங்க. உதவி செய்து நாங்கள் தான் முதலாக வெளியேற்றப்பட்டோம். மற்ற யோர்தான் மற்றும் எகிப்து அந்த நாடுகளோட எல்லைகளிலிருந்து கடந்து வர்றதுக்கு இந்திய கவர்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப, மத்திய அரசு ரொம்ப உதவி செஞ்சாங்க. ஸோ கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் போன தடவை வந்தப்போ டெல்லியிலேருந்து இங்கே தமிழ்நாடு வர்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ளைட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த தடவை யாரும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. நாங்கள் தனியாக தான் இங்கே வந்ததுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணி நாங்களாம் வந்தோம். பட் போன தடவை இத்தனைக்கும் 50-60 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம். எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடு வரையும் விட்டாங்க. இந்த தடவை ஒருத்தம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்தாங்க, வரலன்னு சொல்லலை. ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் வேணும்னா நாங்கள் புக் பண்ணி தரோன்றாங்க. டெல்லியிலேருந்து 3 நாள் ஆகும் நாங்கள் ரீச் ஆகும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் விமல் சொல்லுங்க, அங்க என்ன இஸ்ரேல் எப்படி இருந்தது? எங்கள் நண்பர்கள் சொன்ன மாதிரியே தான் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப பயத்தில் தான் இருந்தோம். ஏன்னா நாங்கள் தங்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் குண்டுகள் விழுந்துருந்துச்சு. எப்போதும் நாங்கள் பதங்குள்ளேயே தான் தங்கியிருப்போம். எப்போவுமே சாப்பிட்ற நேரம் மற்றபடி ஏதாவது அவசரங்கிறப்போ கொஞ்சம் வெளியே வந்துட்டு போவோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருந்தோம். நல்லா இந்தியன் கவர்மெண்ட் எங்களை காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வந்தது. வரதும் எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஜார்டன் வழியாக வரும்போது அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தோம். திரும்ப அங்கேருந்து நாங்கள் குவைத்து அங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சந்திக்கூட அதெல்லாம் சந்தித்தோம். பட் ஒரு வழியாக சேர்ந்த வரைக்கும் சந்தோஷம்.